வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே மயக்கம் அடையிறாங்க. அ வந்து வெண்ணிலா. வெண்ணிலாவ பார்த்துட்டு விஜய் வந்து, "ஐயோ! என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, அப்புறம் நர்ஸ் வந்து, "நான் அவங்கள பார்த்துக்கிறேன் சார். அவங்களுக்கு இப்படி தான் சார் பழைய நினைவுகள்லாம் வந்து மறுபடியும் மயக்கம் அடையிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து இத பார்த்துட்டு வந்து விஜய் வந்து, "இப்படி ஆவுதே வெண்ணிலாக்கு, பாவம் இல்ல வெண்ணிலா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு ஃபோன வந்து கட் பண்ணிடுறாங்க. இங்க வந்து விஜய் வந்து, "ஐயோ! தாத்தா" அப்படின்றாங்க. "என்ன ஆச்சுப்பா?" அப்படின்னோனே, "காவேரி லைன்ல இல்ல தாத்தா. நான் கட் பண்ணேனா என்னன்னு தெரியலையே." அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுக்குறாங்க. எடுத்து பார்த்தா காவேரி இந்த நிமிஷம் தாத்தா இந்த நிமிஷம் வரைக்கும் காவேரி இப்ப தான் தாத்தா கட் பண்ணியிருக்கா. இவ்வளோ நேரம் வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டா தாத்தா. என்னப்பா நீ? காவேரி ஃபோன் வந்துட்டுனா இப்படியா பண்ணுவ? அந்த பொண்ணு வந்தோனே எல்லாத்தையும் மறந்துருவியா? ஏன் விஜய் இப்படி இருக்க நீ? எப்பவுமே விஜய் இப்படி தான் இருக்கான். அந்த பொண்ணு வந்து வந்து விஜய் வந்து குழப்பி விட்டுறா. அன்னைக்கு கூட போயிட்டு காவேரி கூப்பிட போனான் வீட்டுக்கு. அப்பவும் அந்த பொண்ணு கரெக்ட்டா வந்துட்டா. இப்ப வந்து காவேரி கிட்ட பேசிட்டு இருந்தான். அப்பவும் கரெக்ட்டா வந்துட்டா. அந்த பொண்ணு எங்கேருந்து கரெக்ட்டா வராளோ தெரியவே மாட்டேங்குது. கரெக்ட்டா வந்து விஜயோட வாழ்க்கைய நாசம் பண்ணி போயிடுறா." அப்படின்னோனே, விடுங்க பாட்டி நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு. "என்னப்பா பார்த்துப்ப? காவேரி தான் ஆல்ரெடி உன் மேல கோவமா இருக்கால்ல விஜிலா விஷயத்துல. அதுக்காக தானே அங்க போய் உட்காந்துருக்கா வராம. இப்போ வந்து இந்த மாரி நடந்திருக்கு. அந்த பொண்ணு வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தது விஜய்." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. உடனே விஜய் குழம்புறாரு. "நீ அமைதியா இரு கல்யாணி. என்ன நடக்குதோ நடக்கட்டும். இங்க பாருப்பா விஜய், இங்க நடக்கிற சூழ்நிலை வந்து வெண்லா வந்து இப்படி பண்ற விஷயத்த எல்லாத்தையும் தப்பா நினச்சுக்க போறா காவேரி. கொஞ்சம் சொல்லி புரிய வைப்பா. வேணா நாங்க வந்து சொல்லட்டுமா?" அப்படின்னோனே, "பரவாயில்ல தாத்தா நானே காவேரி கிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சோகமா போறத பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க தாத்தாவும் பாட்டியும். இங்க வந்து என்ன பண்றாங்க, காவேரி ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்க வந்து "ஐ லவ் யூ விஜய்" அப்படி சொல்லிட்டு சொன்னது, அப்படியே வந்து "நீங்க என்ன கைவிடல. எனக்கு இது போதும்." அப்படின்னு சொல்லிட்டு வெண்லா சொன்னது விஜய. அது எல்லாத்தையும் நினச்சு பார்த்துட்டு பயங்கரமா அழறாங்க. உடனே வந்து, "நீ வந்திருக்க. இப்ப எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னு நினச்சேன். ஆனா பழையபடி இதே பிரச்சனை தான் இருக்கு. இந்த பிரச்சனையே என் குழந்தைய எடுத்துட்டு போய் நாங்க வாழ விரும்பல. நான் வேணா என்ன வேணா எனக்கு வேணா என்ன வேணாலும் பாதிப்பு ஏற்படலாம். ஆனா என் குழந்தை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. என் குழந்தை எனக்கு முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. விஜய் கிட்ட கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சொல்லவே போறதில்ல. இதுக்கு ஒரு முடிவு வர்ற வரைக்கும் இந்த வெண்லா விஷயத்துக்கு விஜய் கிட்ட நான் பேச மாட்டேன் இந்த விஷயத்த பத்தி. அப்படி சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க காவேரி. எங்க வந்து காவேரி வந்து சரியா சாப்பிட்றதோட ஒரு உடம்பு சரியில்லாத இருக்கிறதையும் பார்த்துட்டு வீட்ல எல்லாரும் கவலைப்படுறாங்க. "காவேரி உனக்கு என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அக்கா கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் நல்லா தான் இருக்கேன்." "இல்லடி ஒரு மாரி டல்லா இருக்க. சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற. என்னாச்சுடி உனக்கு? டாக்டர் கிட்ட வேணா போலாமான்றாங்க." "அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா. நான் நல்லா தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு காவேரி வந்து, "ஐயோ! எப்படி நான் சொல்லாம இருக்க போறேன்னு தெரியலையே. ஒரு வேளை கண்டுபிடிச்சிடுவாங்களோ இவங்கலாம்." அப்படி சொல்லிட்டு பயப்படுறாங்க. இங்க வந்து விஜய் என்ன பண்ணாரு, அவசரமா வந்து கேட்ட திறந்துட்டு வராரு. அப்ப மாமி நிக்கிறாங்க. "என்னப்பா விஜய் ரொம்ப அவசரமா வர?" "அது வந்து மாமி" அப்படி சொல்லிட்டு அவசரம் போக பார்க்குறாரு. "இருப்பா ஒரு நிமிஷம். எதுவா இருந்தாலும் பேசிட்டு போ." அப்படின்னோனே, "என்ன மாமி உங்ககிட்ட பேசணும்?" அப்படின்னோனே, "இல்லப்பா ஒரு விஷயம் நான் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவ." "என்ன விஷயம் மாமி?" "காவேரி உன்னை தேடிட்டு இருந்தா." "நிஜமாவா மாமி?" அப்படின்னோனே, "இங்க பாருப்பா நான் சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது 2 பேருக்கும். நீங்க போற வழி எதுவுமே சரியில்ல." "இருக்கட்டும் மாமி. நீங்க சொல்லுங்க. காவேரி ஏதாவது சொன்னாளா? என்ன சொன்னா?" "நீ எங்கேன்னு கேட்டா அவ்வளோதான். நீ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு சொன்னேன். வேற என்ன சொல்றது?" அப்படின்னோனே, அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி பக்கம் ஓடுறாரு. என்ன இவன் என்கிட்ட கூட பேச மாட்டேன். காவேரி பார்க்க உடனே ஓடுறான். இவங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடக்குது? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாமி குழம்பி போறாங்க. எங்க காவேரி பார்க்கறதுக்காக வராரு. காவேரி வருவாங்களான்னு சொல்லிட்டு வெளியவே வந்து நின்னுட்டே இருக்காரு. விஜய் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இங்க வந்து காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு விஜய் வந்து கால் பண்ணி பார்க்குறாரு. காவேரி கட் பண்ணி விடுறாங்க. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாரு. "காவேரி ப்ளீஸ் டி. எனக்கு வெண்ணிலாவோட நீ தாண்டி எனக்கு வேணும். வெண்ணிலாவ நான் சீக்கிரமாவே அனுப்பிச்சிடுவேன்டி வெளிய. ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோடி காவேரி. நான் உனக்கு எப்படி புரிய வைக்க போறேன்னே தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய்.